அப்புறம் இன்னொருத்தருக்கு வேற ஒரு துறையை கொடுத்தீங்கன்னா அந்தந்த துறையில் மல்டி டைமென்ஷனலான திங்கர்ஸ் வருவாங்க, திங்க் டேங்க்ஸ் கிரியேட் ஆவாங்க. அதனால் அதை பண்ணலாங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். ஆனால் திமுகவோ அல்லது அதிமுகவோ ரெண்டு பேருமே நான் சொல்கிறேன், இந்த திராவிட கட்சிகளின் நோக்கம் என்னன்னா அது எப்படி நம்ம ஆளுங்க ஓட்டால ஜெயிக்கிறாங்க, அது உண்மைதான். திமுக இல்லைன்னா காங்கிரஸ் கிடையாது, அதிமுக இல்லைன்னா பிஜேபி ஒன்றுமே கிடையாது, ஜீரோ தமிழ்நாட்டில் அதிமுக இல்லைன்னா. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து சம்திங் மேபி ஹேப்பன். நம்ம எதுக்கு வந்து தேவையில்லாமல் அவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம ஆளுங்களுக்கு எம்பி, நம்ம ஆளுங்களை மினிஸ்டர் ஆகும்ன்றது தான் அவங்க கட்சி என்னமா இருக்கும். திமுக வந்து அலையன்ஸில் இருந்தாங்களேங்க அப்படின்னு கேட்கும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுருந்தாரு கலைஞர், அதனால இருந்தாரு அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வச்சா நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? காமன் மினிமம் ப்ரோக்ராமை நான் உருவாக்குறேன், நாளைக்கு விஜய் சொல்கிறாருங்க, விஜய் கிரியேட் பண்ணுறாரு, காமன் மினிமம் ப்ரோக்ராம் நான் வைக்கிறேன் 2026க்கு பிறகு தமிழ்நாட்டில் இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் நான் சொல்கிறேன்னு விஜய் சொல்லட்டும், அப்போ நீங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்கப்பா. திமுக அதிமுகன்றதுக்காக சொல்லலை, பொதுவாக தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புற எம்பிக்கள் பண்ணக்கூடிய விஷயம்லாம் அவங்க ரொம்ப வித்தியாசமாக பார்ப்பாங்க. இவங்க ரொம்ப அண்ணாவை அப்படி தான் பார்த்தாங்க, திருச்சி சிவா அப்படி தான் பார்த்தாங்க, கனிமொழி அப்படி தான். கனிமொழி தான் முதல்ல பார்லிமெண்ட் செஷனில் யூபிஎஸ்சியை ஸ்டேட் லாங்குவேஜில் கொண்டு வாங்கன்னு கேட்டாங்க. அதனால் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸு மெயின்ஸு எல்லாமே ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் மட்டும் இருக்குது, மாநில மொழிகளில் கொண்டு வாங்கன்னு கேட்டாங்க. இப்போ வரைக்கும் அது இவங்க பதில் கொடுக்காமல் இருக்கிறாங்க. காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு நாடகத்தை துவங்கிட்டாங்க. இந்த நாடகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் சீட்டு பேரத்தை கூட்டுவதற்கான நாடகமாக இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் நிரம்ப இருப்பதாக. என்னன்னா நீங்க வந்து ஒரு எனக்கு இங்க என்ன சார் கேள்வி வருதுன்னா, ஆட்டோல தான் அவர் பயணிக்கிறாரு, ஆட்டோக்காரர், அவருக்கு எதுக்கு கொடை? இல்ல அவருக்கு காட்டில் வச்சிருப்பாங்கம்மா, அதெல்லாம் வச்சிருப்பாங்க. நீ கேட்டு விஜய் ஏதாவது குறை சொல்லணும்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? கொடையெல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் ஒரு தான் மெட்ரோவில் வரேன், எனக்கு எது கொடை, நான் கொஞ்சம் தூரம் நடந்து போவேன், டீ கடையை தான் போவார், ஏன் இப்படி கலாய்க்கிறேன், அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து திரைப்படத்தை நடிச்சிங்க, உங்களை பார்க்கணும்னு வந்து நிற்கிறாங்க, அவ்வளோதான். 30 வருஷமாக நின்ட்டாங்க, நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ல, இப்போ நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நிறைய பேர் கேட்டாங்க, ஏங்க 41 பேர் செத்து போனாங்களேங்க, ஏங்க வீட்டுக்கு வந்து நிற்கலை? ஆனால் அவர் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நடித்த கடைசியாக திரைப்படம் நடித்தார், திரைப்படத்தில் வந்து துப்பாக்கி தூக்கி கையில் கொடுப்பாரு. அப்போ அவர் சொல்லுவார், இது ஏதோ முக்கியமான வேலையாக போறீங்கன்னு நினைக்கிறேன், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுவார். அப்படி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாலாம் மூவ் பண்ணவர். அப்புறம் சிவகார்த்திகேயனை மேடையிலே வச்சு விஜய் கூட வந்து பிடிச்சிட்டேன், நீலாம் நடிக்க போயிட்டால, எதுக்கு நீ இன்னும் ஆங்கரிங் பண்ணியிருக்க, பிடிச்சிட்ட கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு, விஜய் தான் சொல்லியிருக்கிறாரு. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. சார், இப்போ காங்கிரஸ்ல தான், திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில தானே இருக்கு. ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள்லாம் திமுகவுக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், தாவேக தலைவர் விஜய் அவர்களை சமீபத்தில் சந்திச்சிருந்தாரு. இப்போ திமுக அரசுக்கு எதிராக சில முழக்கங்களை வச்சிருக்காரு. தமிழ்நாடுடைய கடன் வந்து உத்தரப்பிரதேசத்தோட அதிகமா இருக்கு அப்படின்னு சில முழக்கங்கள் வச்சிருந்தாரு. அதுக்கு எதிராக இப்ப திமுகல இருக்கக்கூடியவங்களோ இல்ல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. முதல்ல இவங்க 2 பேருக்குள்ள என்னதான் சார் நடக்குது? இல்ல நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு துவக்கத்துல கேட்டீங்க, ரெண்டுமே கூட்டணி தானே இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. கூட்டணி தான் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. இதுல என்னன்னா, எப்போதுமே காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு கோஷ்டிகள் நிறைந்த ஒரு கட்சி அது காங்கிரஸ் கட்சி தான். ஏன்னா ஒரு கோஷ்டி வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியை விரும்பும். அதுல நீங்க வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள சொல்றீங்க, அவர் மீட் பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்றீங்க. மீட் பண்ணாமலேயே அண்மையில போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கிறிஸ்துமஸ் விழா மேடையை பகிர்ந்து கொண்டது வந்து பாத்தீங்கன்னா மற்ற நிறைய நபர்கள் தவிர்த்த ஒரு இடத்த திருச்சி வேலுச்சாமியா போய் கலந்துக்கிறாங்க. அவர் இப்ப காங்கிரஸ் தானே இருக்கிறாரு, அவர் காங்கிரஸ் வெளியில இருக்கிறாரா இல்ல பிஜேபி? அவரு கிடையாது, அவர் ஒரு பக்கா காங்கிரஸ்காரர், இஸ் பார்ன் காங்கிரஸ்ன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான காங்கிரஸ்காரர். அவர் வந்து போய் அந்த மேடையை பகிர்ந்துக்கிறாரு. அந்த மேடையிலையும் வந்து அவர் பெருசாக தாவேகா விமர்சனம்லாம் பண்ணலாம், பொதுவாக தான் பேசுகிறாரு. ஆனால் மற்ற இடங்கள்லையோ இல்லை நம்ம ஊடகத்தை அளிக்கிற பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக மீதான நேரடியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு.
எலெக்ஷன் அப்போ தாங்க தெரியும், அலையன்ஸ்லாம் பேச முடியாதுங்க இப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, இவர் தான் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா கட்சியில் இருக்கிற மற்றவங்களாம் வேற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தா அப்படின்னு சொல்லலை. இப்போ மோகன் குமாரமங்கல்னு ஒரு தோழர் ஒருத்தர் இருக்கிறார் அந்த கட்சியில். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒரு பதிவு போட்டிருந்ததா சில விஷயங்கள் வந்து வெளியாச்சு. சப்ஜெக்ட் டு கரெக்ஷனாக கூட இருக்கலாம், மேபி ஃபேக்காக என்னன்னு தெரியல. பட் இவங்களை போன்ற நபர்களுடைய கருத்துகள் அப்படிங்கிறது ஒரு கவனிக்கத்தக்க கருத்துக்களாக தான் இருக்குதே தவிர புறந்தள்ளக்கூடிய கருத்துக்களாக இல்லை. அதில் ஒரு விஷயம் நீங்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு காங்கிரஸ் ஸ்தாபனம் வந்து உருவான நாள், ஓகேங்களா? அந்த நாளில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள், நாங்கள் இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம், இவ்வளோ நாளாக எதுவும் கேட்காம அமைதியாக தானே இருந்தாங்க, அதை நான் உங்களுக்கு அப்படியே கூட வாட்சி காட்டுறேன் பாருங்க. நான் ட்விட்டர் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன். கிறிஸ் சோடங்கர் உறுதியை மீண்டும் வலியுறுத்தினார் செல்வ பெருந்தகை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நோக்கம். மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் கூறிய கருத்தை தொடர்ந்து செல்வ பெருந்தகையும் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ் இருந்து நடத்துறேன். நானா அதுவும் ஒன்றும் பார்க்கல. அஃபீஷியலாக காங்கிரஸ் கட்சிக்காரர் ஒருத்தர் போட்டிருக்கிற ட்வீட்டு தான் அது. அதுவும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர்கள் சொன்ன கருத்து. இது ஒரு பக்கம். அதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் என்ன பண்ணுறாரு, தமிழ்நாடு வந்து ஊபியை விட கீழே இருக்கிறாங்க, கடன் ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதற்கு பல முறை திமுக காரங்க ஒரு முறை விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இந்த முறை பார்த்தீங்கன்னா திமுக காரங்களுக்கு கொடுத்து கம்மியாயிருச்சு. ஏய், நான் கொடுக்குறேன்டா விளக்கம் அப்படின்னு காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மி ராமச்சந்திரன் ஒரு மேடம் இருக்காங்க, அப்புறம் சசிகாந்த் செந்தில் அவர் ஒரு எம்பி, அவர் பேசியிருக்கிறாரு. அதே போல் ஜோதிமணி எம்பி அவங்க பேசியிருக்காங்க. அப்புறம் மோகன் குமாரமங்கலமும் கூட வந்து பேசியிருக்கிறாரு. அப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களே, எப்பா தம்பி கொஞ்ச நேரம் உட்காருப்பா, ஏன்பா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி அவங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்றாங்க. கட்சிக்குள்ளேயே இருக்கிற நபருக்கு எதிராக தான் பேசுகிறாங்க, திமுகவை டிஃபெண்ட் பண்ணுறாங்க, இந்த கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பேச்செல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் பொருளாக இருக்குது. அப்போ என்னன்னா, தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி நாடகம் ஆடுகிறதாங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. அது எப்படி உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவரு ஒருத்தர் பேசுவார், அப்புறம் நீங்கள் எதிர்த்து பேசுவீங்க, அப்புறம் உங்கள் தலைவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்பாரு. ஒன்றும் புரியலையே. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது திமுக பொறுத்த வரைக்கும். அதனால தானே தொடர்ச்சியாக அந்த முழக்கத்தை தமிழ்நாட்டில் முதல்வர் முன்வைத்த கட்சி விசிக. அந்த கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் தோல் திருமாவளவன் என்ன சொன்னாங்க, நாங்கள் இந்த முறை அந்த கோரிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம், நாங்கள் வைக்கலை. 2026 நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்க விரும்பலை, எங்களுக்கு தேவை மோடி ஆட்சியை வீழ்த்தணும், 2026 தான், ஆனால் மோடி ஆட்சியை வீழ்த்தணும், பிஜேபி வீழ்த்தணும்னு சொல்லி அவர் பேசிட்டு இருந்தார். ஸோ அந்த கொள்கை கோட்பாடை முழக்கமாக வைத்த கட்சியே அதை ஓரம் தள்ளிட்டு, ஆனால் அதற்கு பதிலாக நாங்கள் அதிக சீட்டுகள் வந்து பெறுவோம் இந்த முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்று சொல்கிறோம்மா, இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மேட்ரு ஏன் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு, அது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, ஒரு நார்மல் எம்எல்ஏவுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் கிடையாது, அதிகாரிகளுக்கு தான் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கு. ஒரு எம்எல்ஏனா ஃபுல் ஃபார்ம் என்ன, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் என்ன கொண்டு வரலாம், ஒரு மசோதாவை கொண்டு வரலாம், ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தலாம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, இந்த பிரச்சனைக்கு தீர்வை சொல்லுங்கன்னு அமைச்சர்கிட்ட கேட்கலாம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து வேலைகளை சொல்லி பண்ண சொல்லக்கூடிய அதிகாரம் அமைச்சருக்கு இருக்கு. அதனால தான் என்ன கேட்குறாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அதிகார வலிமைங்கிறது கூடுதலாக கிடைக்கும். ஒரு எம்எல்ஏவை விட இவருக்கு தான் அதிகார வலிமை கூடுதலாக கிடைக்கும். அப்போ அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா, தொடர்ச்சியாக எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணுங்க, ஆட்சியில் பங்கு வேணும் கேட்கறதுடைய அடிப்படை முகாந்திரம் என்ன அப்படின்னா, அவங்களால ஒரு துறைக்குள்ள ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சியை கொண்டு வர முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து இந்து சமய அறநிலையத்துறையோட அமைச்சர் ஆகணுங்க, அவருக்கு ஒரு சீட்டு கொடுங்க, அதில் அப்புறம் விளையாட்டுத்துறைக்கு ஒருத்தர் சீட்டு கொடுங்க, அப்புறம் இன்னொருத்தருக்கு வேற ஒரு துறையை கொடுத்தீங்கன்னா அந்தந்த துறையில் மல்டி டைமென்ஷனான திங்கர்ஸ் வருவாங்க, திங்க் டேங்க்ஸ் கிரியேட் ஆவாங்க. அதனால் அதை பண்ணலாங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். ஆனால் திமுகவோ அல்லது அதிமுகவோ ரெண்டு பேருமே நான் சொல்கிறேன், இந்த திராவிட கட்சிகளின் நோக்கம் என்னன்னா, அது எப்படி நம்ம ஆளுங்க ஓட்டால ஜெயிக்கிறாங்க, அது உண்மைதான். திமுக இல்லைன்னா காங்கிரஸ் கிடையாது, அதிமுக இல்லைன்னா பிஜேபி ஒன்றுமே கிடையாது, ஜீரோ தமிழ்நாட்டில் அதிமுக இல்லைன்னா. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து சம்திங் மேபி ஹேப்பன், நம்ம எதுக்கு வந்து தேவையில்லாமல் அவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம ஆளுங்களுக்கு எம்பி, நம்ம ஆளுங்களை மினிஸ்டர் ஆகுன்றது தான் அவங்க கட்சி எண்ணமாக இருக்கும். அதனால தான் அவங்க கொடுக்க மாட்டாங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ விவகாரம் என்னன்னா, விசிகாவே அதை புறந்தள்ளி விட்ட போதும்
திமுகவே அதை கண்டுக்காத போதும் காங்கிரஸ் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி திமுக சும்மா இருக்கும்? எப்படி திமுக அதை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ என்னன்னா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்குள் ஒரு நாடகத்தை துவங்கி இருக்கிறது, கட்டம் நாடகம் துவங்கி இருக்கிறாங்க. அந்த நாடகம் அப்படிங்கிறது சீட்டு பேரத்தை கூட்டுவதற்காகவா அல்லது கூட்டணி உடைப்பதற்காகவான்னு இன்னும் தெளிவாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு 70 இல்லை 80-20 சொல்லலாம். 80% சீட்டு பேரத்தை கூட்டத்தான், 20% தான் வந்து உடைக்க அப்படின்னு நம்ம மேபி எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னொரு பக்கம் உங்களுக்கு இன்னொரு தகவலை சொல்கிறேன். தாவேகா எப்படியாவது என்டிஏவுக்குள் வந்துவிட வேண்டும் என்று இன்னொரு கேங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடையும் வந்து அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி 2001ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பாஜகவோட திமுக கூட்டணியில் இருந்துச்சு. டாக்டர் திருமாவளவன் நேற்றுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட பிள்ளை நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை அடுக்குறாங்க. அப்போது திமுக வந்து அலையன்ஸில் இருந்தாங்களேங்க அப்படின்னு கேட்கும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுருந்தாரு கலைஞர், அதனால இருந்தாரு அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்களை வச்சா நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? காமன் மினிமம் ப்ரோக்ராமை நான் உருவாக்குறேன்னு நாளைக்கு விஜய் சொல்கிறாருங்க. விஜய் கிரியேட் பண்ணுறாரு, காமன் மினிமம் ப்ரோக்ராம் நான் வைக்கிறேன், 2026க்கு பிறகு தமிழ்நாட்டில் இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் நான் சொல்கிறேன்னு விஜய் சொல்லட்டும். அப்போ நீங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். விஜய் எங்க நீங்கள் போங்க, அப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்கி நீங்கள் போங்க. நான் வந்து ஒரு பொது திட்டத்தை உருவாக்கி நான் பாஜக கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையாக வச்சா பிஜேபியின் கொள்கையெல்லாம் ஒழிஞ்சிருமா? பிஜேபி இந்துத்துவ கட்சியாக இருக்காதா? பிஜேபி ஃபாசிச கட்சியாக இருக்காதா? பிஜேபி மதவாத கட்சியாக இருக்காதா? சிறுபான்மைக்கு எதிராக இருக்காதா? இதெல்லாம் இருக்காதா என்ன பிஜேபி? அவர் வந்து ஒரு இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த அரசியல் சாணக்கியன்னா அது கலைஞர் கருணாநிதி தான். இந்தியாவிலேயே முறையா பிஜேபியோட ஒருத்தர் அலையன்ஸ் வைக்கிறதுக்கு என்ன திட்டத்தை பயன்படுத்தலாம் போது முதல் முறையா இந்தியாவிலேயே ஒரே மனிதன் கருணாநிதி ஐயா தான். காமன் மினிமம் ப்ரோக்ராம் உங்களுக்கு தான் தெரியுமே. அவங்க பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளை உருவாக்குவது, புரட்சிகரமான சிந்தனைகளை வந்து யோசிப்பது, செயல்படுத்த மாட்டாங்கிறது வேற. ட்ரை பண்ணுவாங்க, அமல்படுத்தவே மாட்டாங்க. சமத்துவ பொருளாக அருமையான திட்டம், இன்னுமே அதை சரியாக செயல்படுத்த முடியல அரசாங்கத்தால். அவங்க அப்பா முதலமைச்சரோட அப்பா வந்து அதை நகர்ப்புற குடிசை மாற்றுவார், நகர்ப்புற மேம்படுவார்னு இவங்க மாற்றினாங்க. பட் நடந்துகிட்டு இருக்க சம்பவம் என்னன்றது செக் பண்ணி பாருங்க பார்ப்போம். மிக மோசமானதாக இருக்குது. ஸோ அது விட்டுருங்க. அப்போ என்னன்னா இவங்க அப்படி கிரியேட் பண்ணி ஒரு அலையன்ஸ் வச்சாங்க. அந்த அலையன்ஸை சரிங்கிறாரு மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள். அதுவும் வந்து சரிதாங்க, அப்படி தாங்க வச்சாங்க. அப்போ இன்னைக்கு அவங்க வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ சிக்கல் எங்கே இருக்குன்னா, பிஜேபியை யார் எப்படி ஏற்றுக்கிறாங்கிறதுல இருக்குது. அப்போ ஒரு பக்கம் தாவேக்காவும் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்ற ஒரு செக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸுக்கு என்ன தேவைன்னா, திமுகவில் நமக்கு மரியாதை இல்லை, திமுகவில் நம்ம மதிக்கலை. இன்னொன்று சொல்கிறேன், காங்கிரஸ் போனால் திமுகவுக்கு பிரச்சனை இல்லைன்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. போய்க்கோ, அந்த மனநிலை தான் அப்படிதான் இருக்காங்க. அவங்க போய்க்கோ, உங்களை யார் கேட்டா, அவங்களை யார் தொங்கினான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த மனநிலை அவங்க இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா போய்க்கப்பா, தாவேக்காவை நம்பி போய், யார் வேணான்னா 0 வரும் உனக்கு. ஏன்னா இந்திய அளவில் காங்கிரஸுக்கு அதிகமான எம்பிக்களை கொடுத்துருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. சும்மா இல்லைம்மா, அவங்க மேலே இருக்கிறவங்களாம் மிரள்றான். எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு தமிழ்நாட்டில் மட்டும் 40 பேர் வந்துடுறாயா பிஜேபிக்கு எதிராக. இம்பீச்மெண்ட்லாம் பண்ணாங்கல்ல ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் எதிர்த்து, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. உண்மையிலே சொல்லணும்னா, என்னடா இவங்க ஜட்ஜுக்கு எதிரான பேசுகிறாங்கன்னு பார்ப்பாங்க. உண்மையிலே இவங்க பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். இந்த 40 பேர் இல்லைன்னா அவங்களெல்லாம் பல விஷயங்கள் தெரியாது தெரியுமா. நான் வந்து தமிழ்நாடு பெருமை திமுக அதிமுகன்றதுக்காக சொல்லலை, பொதுவாக தமிழ்நாட்டிலேருந்து கிளம்புற எம்பிக்கள் பண்ணக்கூடிய விஷயம்லாம் அவங்க ரொம்ப வித்தியாசமாக பார்ப்பாங்க. இவங்க ரொம்ப அண்ணாவை அப்படி தான் பார்த்தாங்க, திருச்சி சிவா அப்படி தான் பார்த்தாங்க, கனிமொழி அப்படி தான். கனிமொழி தான் முதல்ல பார்லிமெண்ட் செஷனில் யூபிஎஸ்சியை ஸ்டேட் லாங்குவேஜில் கொண்டு வாங்கன்னு கேட்டாங்க. அதனால் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸு மெயின்ஸு எல்லாமே ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் மட்டும் இருக்குது, மாநில மொழிகளில் கொண்டு வாங்கன்னு கேட்டாங்க. இப்போ வரைக்கும் அது இவங்க பதில் கொடுக்காமல் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஷீ வாய்ஸ்ட் அவுட், வெளில போய் கேட்டாங்க, எதுவும் பண்ண முடியல, அது வேறு விஷயம். ஏன்னா பாராளுமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஜனநாயகம் பண்புகளுடைய ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு கிடையாது. அது ஒரு பன்றிகளின் தொழுவும்னு சொன்னாங்க கம்யூனிஸ்டுகள். அவ்வளோதான் அந்த பாராளுமன்றங்கிறது. மேலே வேறு எதுவும் போய் பெரிய அதிகாரத்தில் ஒன்றும் பண்ணிட முடியாதுங்கிறது தான் பொதுவான கருத்து இடதுசாரிகள் பார்வையில். அப்போ குறைந்தபட்சம் வாய்ஸ் அவுட்டாவது கொடுத்தாங்க அவங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமு, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு, மெயின்ஸ் எக்ஸாமு எல்லாத்தையும் நீ ஆங்கிலத்தில் ஹிந்திலையும் வைக்கிற,
ஒரு இந்தியை தாய்மொழியாக கொண்டவனுக்கு அவன் தாய்மொழியிலேயே கற்ற கல்வியை அவன் போய் அப்ளை பண்ணுறான். தமிழை தாய்மொழியாக கொண்டவனோ, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவனோ, தெலுங்கரோ, ஒரு மலையாளியோ, ஒரு மராட்டியரோ, ஒரு குஜராத்தியோ, ஒரு வங்காளியோ எப்படிங்க இதை பண்ண முடியும்? அப்போ அவன் கூடுதலாக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் தள்ளப்படுறான். இது நாங்களாமே கூட ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற காலகட்டங்களில் அதில் நம்ம மட்டும் ஆங்கிலத்தில் கட்டாயம் படிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களாம் ஹிந்தியில் ஈஸியாக படிச்சுட்டு போகிறாங்களே, பிரமையாக படிக்க வேண்டியதாக சிஸ்டம் அப்படி தாங்க இருக்குது. இந்தியா அவங்க அப்படி தாங்க பார்க்குறாங்க. அதனால தான் இந்திய ஆட்சி பணி என்பது ஏதோ ஒரு வகையில் இந்தியாவின் கூலிகளாக இயங்க வைப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை மறைமுகமாக வச்சிருக்குது. உருவான எல்லாரும் நான் இந்தியாவின் கைக்கூலிகள்னு சொல்ல வரல, ஆனால் அது ஒரு மறைமுக அஜெண்டா அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்படியான விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை சீட்டு பேரத்தை கூட்டணும். ஆனா காங்கிரஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கட்டும் இல்ல நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்க தான் வந்து கூட்டணிக்கு எதிராக வந்து பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து ராகுல் காந்தி, ஸ்டாலின் அவர்களுக்குலாம் பிணைப்பு இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு விவாதமோ இல்ல விரிசலோ இல்லாத மாதிரி தான் இருக்கு. இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. அது நீங்கள் சொல்றது 100க்கு 100 உண்மைதான். இப்போ வரைக்கும் கிடையாது. ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கிட்ட நான் பேசினேன். அது சொன்னால் எவ்வளோ தூரம் நம்புவாங்கன்னு தெரியல. ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஓரளவுக்கு நம்ம அடுத்த கட்டமாக வளரணும்னா நம்ம சில பிளவுகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும்னு சொல்கிறாங்களாம். சில அலைன்ஸ் விட்டு கொடுத்து போவோம், நம்ம காங்கிரஸ் கட்சி வளராத அப்புறம் அப்படின்னு அவங்க திமுக மேலே ஒரு பார்வையை இன்டர்னலாக வச்சிருக்கிறதாகவும், அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக அவங்க அப்பா காலகட்டத்தில் தான் கூட்டணியில் தான் இருக்கிறோம், எதுக்கு பிரிச்சுக்கிறணும் அப்படின்னு சோனியா காந்தி அம்மையார்னு சொல்கிறதாகவும் ஒரு தகவல் உண்டு. ஆனால் எம்எல்ஏக்களை நம்பி, அதாவது எம்எல்ஏ சீட்டை நம்பி எம்பியை விட்டுருவாங்களா? அதுதான் எனக்கு சந்தேகமே அங்கே தான் எழும்புச்சு. நான் அவங்கள்ட்டே கேட்டேன், தம்பி அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு இறுதி இலக்கு கட்சியை வளர்க்கணும், கட்சியை வளர்க்கணும், இவங்களை நம்பிக்கிட்டே இருந்தோம்னா நாங்கள் என்ன ஆகிறது, அதெல்லாம் மேலே அப்படி ஒரு பார்வை இருக்குன்னு சொல்கிறாரு. அவள் பேரை சொல்லலாம் விரும்பலை, ஆனால் எந்த அளவுக்கு அது கொண்டு போய் சேர்க்கப்படும் எனக்கு தெரியல. அது அந்த அளவுக்கு ஒரு வீரியமாக அவங்க மேலே பார்க்க ஆரம்பிச்சாங்களாங்கிறது நமக்கு தெரியல. பட் அது ஒரு பார்வை உண்டு. இன்டர்னலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு கசிந்த ஒரு தகவல் இது. சோனியா காந்தி அம்மையாருக்காகத்தான் இந்த அலையன்ஸில் நம்ம தொடர்ச்சியாக நீடிக்கிறோன்னு ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் ஒரு எண்ணம் இருக்குதா நமக்கு செய்திகள் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் 2026 இன்னும் 100 நாள் கூட இல்லைம்மா. அப்படி இருக்கும்போது இது எந்த அளவுக்கு போகுன்றது நமக்கு தெரியல. பட் காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு நாடகத்தை துவங்கிட்டாங்க. இந்த நாடகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் சீட்டு பேரத்தை கூட்டுவதற்கான நாடகமாக இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் நிரம்ப இருப்பதாக. நம்ம விஜய் காங்கிரஸ், அதான் தாவேகா காங்கிரஸ், திமுக பற்றி பேசிட்டோம். நேற்று ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் அங்கே அரங்கு முழுக்க நிறைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு கூட்டம் விஜய் பின்னாடி வந்து கூடுது, அப்ப 2026 ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது அப்படின்லாம் வந்து பேசப்படுது. முதல்ல 2ஆ பகுத்து பேசிடுவோம். விஜய் ஆஸ் எ ஆக்டராக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேற்று வந்து அவருடைய அந்த கண்ணீர் விட்ட ஒரு காட்சிகள் நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. பிகாஸ் தட் வாஸ் இஸ் லாஸ்ட் ஆடியோ லான்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னுடைய விஷயம் என்னென்னா, நாசர் சொன்ன மாதிரி தான், கட்டாயமாக திரும்ப விஜய் நடிக்கணும். சமூகத்தில் மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குமா, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, அப்புறம் வருமானம் பத்தலை, எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, காதல் பிரச்சனை, வேலை பிரச்சனை, 1000 உடம்பு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்குது. அவன் எல்லாத்தையும் பார்த்து எங்கே சந்தோஷமாக இருப்பான் தெரியுமா? ஒரு திரையரங்கத்துக்குள்ள சந்தோஷமாக இருப்பான். அப்போ அந்த திரையரங்கத்துக்குள்ளே வந்து நிற்கிறாரு பாருங்க யாரோ ஒரு மனிதர், அந்த ஹீரோ அப்படின்ற ஆள், அந்த ஆள் தொடர்ச்சியாக இருக்கணும் இருந்தார் அப்படின்னா எவனோ ஒருத்தனுடைய கவலையை மறக்கிறான்ல. அப்படி மறப்பதற்காக இளையராஜா அப்படி தான் சொல்லுவாங்க. உண்மையிலே இளையராஜாங்கிற மனிதன் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் பல பேர் பைத்தியமாக இருப்பான், பல பேர் தற்கொலை பண்ணிருப்பாங்க. 80ஸ்லாம் எனக்கு இப்போக்கே நான் வந்து ஒரு 90s கிட்டு தான், ஆனால் எனக்கே வந்து இளையராஜா ஒரு தாக்கத்து, இப்போ 2K கிட்ஸும் பல பேர் தாக்கத்தை ஏற்படுத்துறாருன்னு வச்சுக்கிறோம். அதோட மாற்றுக்கிறது இல்லை. அனிருத்தோ இவனோ கூட அவரை வந்து உள்வாங்குறாங்கல்ல, இளையராஜா உள்வாங்குறாங்களா, அவரே தன்னை அப்டேட் பண்ணிக்கிறாருல இளையராஜா. வழிநடுக காட்டுமொழின்னு ஒரு பாட்டை போட்டு நம்மளை கொல்றாருல்ல, நம்மளை தவிக்க வைக்கிறாரு. அவர் எப்படா அவங்க பாட்டு வரும்னு கேட்க வைக்கிறாரு. அப்போ இளையராஜா வந்து இல்லைன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி தற்கொலை பண்ணியிருப்பான், பைத்தியமாக இருப்பான்ற மனநிலை நிறைய பேருக்கு உண்டு, அந்த காலத்தில் உண்டு. அவர் பாட்டை போட்டு அப்படியே அமைதியாக தூங்கிட வேண்டியது தான். அது வந்து ஒரு மருந்து, இசை வந்து ஒரு மருந்து. அந்த மாதிரி விஜய் போன்ற மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கிட்டாங்க. அவனுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வலி நிவாரணியா,
ஒரு நபர் ஒரு ஆதர்ச நாயகனா ஒருத்தனை பாக்குறாங்க. சார் அப்படி நினைச்சிருந்தா வந்து எம்ஜிஆர் மாதிரியான ஒரு நபர் நமக்கு சிஎம்மா வந்து கிடைச்சிருக்க மாட்டாங்க. இல்ல விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் கொஞ்ச நாள் நடிச்சாருன்னு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் சோ. ஆமா, முதலமைச்சரா நடிச்சாரு. அது பெரிய விவகாரமா ஆனவருக்கு நிறுத்திட்டாரு. நான் என்ன கேக்குறேன்னா, விஜய் நடிக்கட்டும்ங்கற யாரும் உங்களை கேட்டா நீங்க வாங்க கட்சி ஆரம்பிங்க, கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து தொடர்ச்சியா வேலை எல்லாம் பாருங்க, ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ நடிங்க பாஸ். ஏன் நடிக்கிறது விடுறீங்க? உங்களுக்கு நல்லா வருது, 51 வயசாகுது. நேற்று அவர் போட்ட ஸ்டெப்பை பார்த்தீங்களா? என்ன எனக்கு அவரை விட 20 வயசு கம்மி. என்னால் அந்த மாதிரி ஆடவே முடியாது, ஓப்பனாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பராக ஆடுறாரு. அதை கூத்தாடி அப்புறம் சினிமாக்காரன்னு கொச்சப்படுத்த நான் விரும்பல. ஒருத்தருக்கு திறமை இருக்கு, ஒருத்தர் பண்ணுறான், அவங்களால முடிஞ்சா பண்ணி எனக்கு அமைதியாக இருக்கு, அவ்வளோதான். அப்போ அந்த விஜய் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அந்த விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த விஜய் தொடர்ந்து இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அப்போ ஒரு செக்ஷனில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, விஜய்ங்கிற ஒரு ஆதர்ச நாயகன் திரையில் இருக்கிறவரை நான் ரொம்பவே ரசிக்கிறேன். அவர் தொடர்ச்சியாக நடிக்கணுங்கிறத நான் விரும்புகிறேன். ஏன்னா அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். ஆமாம், அந்த கூட்டம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டம் வந்து இன்னைக்கு சுச்சுவேஷனில் மேபி ரஜினிகாந்த் அவர்களுக்கு வரலாம். வெளிநாட்டில் போட்டாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல ஒரு கூட்டம் இருக்குது. ரஜினிக்கு அடுத்த ரஜினிக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அது விஜய்க்கு தான். நான் வந்து ஓப்பனாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து ஒரு பரந்துபட்ட ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. வேர்ல்டு லெவலில் ஒரு பரந்துபட்ட ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அதை விஜய் வந்து கேதர் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை நல்லா வளர்த்துக்கிட்டு வராரு. அந்த அளவுக்கு விஜய் அதை பண்ணுறாருங்க, பாராட்டுகள் தான். ஸோ நேற்று அவர் பேசின குட்டி கதை, உதவி பற்றி அவர் சொன்னது, கொடகதை, நல்ல விஷயங்கள் தான். ஏன்னா அங்கே அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கிற அந்த பசங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அரசியலுக்கு நம்ம பின்னாடி வந்துடுவோம். அங்கே பசங்களாம் டிவிக்கு கத்துனாங்க, கவனிச்சிங்களா? டிவிக்கேன்னு ஆனா இந்த ஆடியோ லான்ச் வந்து நடப்பதற்கு முன்னாடி மலேசியா அரசு வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அரசியல் சார்ந்து நீங்க எதுவுமே பேசக்கூடாது, தாவேகா கொடியை வந்து பயன்படுத்தக்கூடாது, நீங்க குட்டி கதைன்னு ஒரு கதை சொல்வீங்கல்ல, அதுக்கு பின்னாடி வந்து அரசியல் வந்து புகுத்துற மாதிரி அதையும் பேசக்கூடாது, இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆடியோ லான்ச் நடத்த இங்க பர்மிஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஏத்துக்கிட்டு தான் அங்க ஆடியோ லான்ச் நடத்துன்னு தான் சொல்லப்பட்டது. அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உண்மை அப்படின்னு தான் இப்போ நம்பப்படுது. ஏன்னா குட்டி கதையில கூட எந்த ஒரு அரசியலும் இல்லை, கொடியும் அங்கே வந்து பார்க்க முடியல. இல்லை, அரசியல் வந்து அது வந்து உதவி தொடர்பான ஒரு கதை. கொடையை வந்து ஒரு ஆட்டோக்காரர் கொடுக்குறாரு, அவங்க ஒரு முதியவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த முதியவர் வந்து ஒரு பூக்காரமான கொடுக்குறாங்க, பூக்காரமாக ஒரு சிறுமி கொடுக்குறாங்க. சிறுமியோட தந்தை யாருன்னு பார்த்தா அந்த ஆட்டோக்காரர். ஸோ என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு எனக்கு இங்கே என்ன சார் கேள்வி வருதுன்னா, ஆட்டோல தான் அவர் பயணிக்கிறாரு ஆட்டோக்காரர், அவருக்கு எதுக்கு கொடை? இல்ல அவருக்கு காட்டில் வச்சிருப்பாங்கம்மா, அதெல்லாம் வச்சிருப்பாங்க. நீ கேட்டே விஜய் ஏதாவது குறை சொல்லணும்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? கொடையெல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் ஒரு தான் மெட்ரோவில் வரேன், எனக்கு எது கொடை? நான் கொஞ்சம் தூரம் நடந்து போவேன், டீ கடையே தான் போவார், ஏன் இப்படி கலாய்க்கிறேன்? அப்படிலாம் பண்ண வேணாம். விஷயம் என்னன்னா, அந்த கதையில அரசியல் கிடையாது. பட் விஜய் பேசுறதும் அரசியல் எடுத்துப்பாங்க. அது என்ன சொல்ல வர்றாரு? நீங்க இத்தனை நாளா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நம்ம இப்போ அவர் வந்து பொலிட்டிக்கலா நான் சொல்லிட்டேன்ல, இப்போ பொலிட்டிக்கலா வருவோம். அவர் என்ன சொன்னாரு? 33 வருஷமா நீங்க எனக்காக வந்து தியேட்டர்ல நின்னீங்க, எனக்கு ஒண்ணுனா வந்து தியேட்டர்ல நின்னீங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு ஒண்ணுனா வந்து நிக்கல, நீங்க வந்து திரைப்படத்தை நடிச்சீங்க, உங்களை பார்க்கணும்னு வந்து நிக்கிறாங்க, அவ்வளவுதான். 30 வருஷமா நின்ட்டாங்க, நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ல, இப்ப நான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நிறைய பேர் கேட்டாங்க, ஏங்க 41 பேர் செத்து போனாங்களேங்க, ஏங்க வீட்டுக்கு வந்து நிக்கல? ஆமா, மறுபடியும் அவங்களே உங்க வீட்டுக்கு வந்து நிக்கிற மாதிரி தானே இருக்கு. இந்த விமர்சனம் அவர் மேல இருக்கு. இதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். இதை பல முறை கேட்டாச்சு, நமக்கு கேட்டு வாய் வலிக்குது. அப்புறம் எத்தனை தடவையா அப்படி விஜய் திட்டத்துக்குன்னே வீடியோ போடுங்க நம்மளை கேட்பாங்க. நம்ம அவர் திட்டணும் நோக்கமே நமக்கு கிடையாது. நம்ம தான் பேசிட்டு இருக்கோமே தவிர்த்து விஜயோ இல்ல அந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களோ யாருமே யாரும் அதை பத்தி கவலைப்படுறது. அதனால அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, பாதிக்கப்பட்டவன அமைதியா இருக்கான், உனக்கு என்னடா கேட்பாங்க. ஆனா உலகத்துல பாதிக்கப்பட்டவனுக்காக பாதிக்கப்பட்டவன் பேசினா நீதி கிடைச்சதா வரலாறு கிடையாது. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? பாதிக்கப்பட்டவனுக்காக மற்றவன் பேசி தான் அதிகமான நீதி கிடைச்சிருக்குது. உலக வரலாறு அதுதான். உலகத்துல நம்ம எல்லா விஷயத்தையுமே அதை கம்பேர் பண்ணி சொல்ல முடியும், எவ்வளவு விஷயங்கள் கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். அப்போ அதனால நம்ம கடமை நம்ம சரியா பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சைடு. அப்போ விஜய் வந்து பொலிட்டிக்கலா இதை நம்ம பார்க்கும்போது, இந்த கூட்டம் வந்து முழுக்க மலேசியாவில் இருக்கிற கூட்டமா. அங்க வந்து ஒரு 20-30 ஓட்டு இருக்கலாம். ஏன் தெரியுமா? அவர் கூட 100 பேர் போயிருப்பாங்களா, அவர் கூட ஒரு 100 இல்லை 200 பேர் போயிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை பேருக்கு வேணா தமிழ்நாட்டுக்குள்ள, அதுவும் பூஜா அட்டைக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு கிடையாது. இன்னும் அதில் ஒரு 50 பேர் கழிச்சிருங்க. நம்ம லயலாமணி தோழர் போயிருக்காரு, ராஜ்மோகன் போயிருக்கிறாரு, ரோஹிணி தியேட்டர் ஓனர் போயிருக்கிறாரு,
இவங்களுக்குலாம் வேணால் இங்கே ஓட்டு இருக்கலாம், மற்றபடி தமிழ்நாட்டுக்குள்ளே யாருக்கும் ஓட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த கூட்டம் ஏற்படுத்துகிற தாக்கம் தான் இங்கே என்ன மேட்ருங்கிறது கான்செப்ட். அந்த கூட்டத்துக்கு உண்மையிலே ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டில், அந்த கூட்டம் ஏற்படுத்த தாக்கத்துக்கு இங்கே ஓட்டு இருக்காங்கிறதா கான்செப்ட். அது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நமக்கு தெரியாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான், மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை கூட்டிட்டா அது அத்தனையும் ஓட்டா மாறுன்றதுக்கான டேட்டா யாருக்கிட்டையுமே கிடையாது. அதை வச்சு பர்சன்டேஜ் சொல்கிறதும் வந்து தவறான ஒரு விஷயம், அப்படி சொல்லவே முடியாது ஆக்சுவலி. இன்னொன்று, திரைப்பட நிகழ்வுக்கு கூடிய கூட்டம் அது, அதற்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, திமுகவினுடைய ஆதரித்த பல தோழர்கள் பல நண்பர்களே கூட விஜயோட இந்த மலேசியா போயிட்டு வந்து அந்த விவகாரத்தை வந்து ரொம்ப சிலாகச்சு தான் பேசுகிறாங்க. ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் ஐ லவ் யூனா, அந்த படத்தில் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்குமா, அதை இது மீமாக யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு அப்பா தாங்க அப்பானா தாங்க பையன், மற்றபடி ஐ லவ் யூங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் எனக்கு திமுக எதிர்த்து நீங்கள் வரதாங்க பிரச்சனை, மற்றபடி ஐ லவ் யூனா அப்படிங்கிற மாதிரி விஜய் ஆதரிச்சு பேசுவாங்க பல பேர் திமுக காரங்க. நேத்து எடுத்து பார்த்தீங்கன்னா நானே பார்த்தேன், பல தோழிகள் தோழர்கள் எல்லாரும் வந்து விஜய் அப்படியே கொண்டாடினாங்க, கண்ணீர் விட்டாங்க, ஸ்மைல் எல்லாம் போட்டு. ஆனா திருப்பி நடிக்க வேணா நீ அப்படின்னு. அவங்கள ஹார்ட்கோர் டிஎம்கே பர்சனாலிட்டிஸு. இப்போ என்னன்னா விஜய் அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் வந்து விரும்புகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுமே கூட அங்கே இருக்கலாம்ல. விஜய் அரசியல்லாம் வேணாங்க, விஜய் பார்த்தா பிடிக்குங்க அவ்வளோதான், அப்படி இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் அவர் வந்து ஒப்பற்ற ஒரு தலைவன், தமிழ்நாட்டை காக்க வந்த ரட்சகன் அப்படின்லாம் நான் பார்க்கல. ஏன்னா ஒப்பற்ற தலைவனாகவோ ரட்சகனாகவோ இருப்பவர் வந்து வேற மாதிரி இருப்பார். காமராஜர் மாதிரி இருப்பார், கக்கன் மாதிரி இருப்பார், ஜீவா மாதிரி இருப்பார், காந்தி மாதிரி இருப்பார். அப்படி இருக்கணும். அப்போ எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது. ஆனால் அந்த கூட்டம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானா ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது, ஏற்படுத்தலாம். இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்கீங்க, கண்டிப்பாக இந்த உதயநிதி உட்காந்து பார்த்துருப்பாரு டிவியில், என்னடா இது இவ்வளோ கூட்டம் கூடிருச்சு மலேசியாவில், இதுக்காகவே சிவகார்த்திகேயனை தூக்கி வச்சு நிறுத்தணும்டா மேலே அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஏன், சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி விசஸ் விஜயின் ஜனநாயகன்னு வந்து நிற்கிது. ஆனால் எனக்கு ஆச்சரியத்தை பாருங்க, நான் சிவகார்த்திகேயனை அண்டர்ஸ்டிமேட் பண்ணல, குறைச்சி மதிப்பிடலை. அவரும் சிறந்த நடிகர் தான். ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு சின்ன மீடியாலேருந்து மேலே போய் படிப்படியாக போய் அடுத்த கட்ட உச்சத்தரம் போயிருக்குல்ல, உண்மையில அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான். ஆனால் அவர் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நடித்த கடைசி ஒரு திரைப்படம் நடித்தார். திரைப்படத்தில் வந்து துப்பாக்கி தூக்கி கையில் கொடுப்பாரு. அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் ஏதோ முக்கியமான வேலையாக போகிறீங்கன்னு நினைக்கிறேன், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுவார். அப்படி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாலாம் மூவ் பண்ணவர். அப்புறம் சிவகார்த்திகேயனை மேடையிலே வச்சு விஜய் கூட வந்து பிடிச்சிட்டேன், நீலாம் நடிக்க போயிட்டால, எதுக்கு நீ இன்னும் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்க, பிடிச்சிட்ட கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்படியே வந்து அவர் மேலே ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தில் பார்த்த விஜய், ரஜினிகாந்த் படம் வருது, ரஜினிகாந்த் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, சிவகார்த்திகேயன் ரிலீஸ் பண்ணுவாரா? இல்லை, பண்ண மாட்டார். ஆனால் அது அவரோட விருப்பம் இல்லை சார், ப்ரொடக்ஷன் தானே பண்ணணும். சிவகார்த்திகேயனை மீறி ப்ரொடக்ஷன் பண்ணதா? என்னம்மா நீ, சிவகார்த்திகேயன் இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாதா? பண்ணலாம் முடியும், அதெல்லாம் ஒரு பிளான் தான். வள்ளுவர் கூடத்தே கொடுத்து விட்டாங்க சார். இது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரெட் ஜெயின் தானே, அப்ப அவங்க தானே பண்ணணும். விஜய் வந்துட்டாங்க, ஏங்க எதுக்குங்க டிஸ்ட்ரிபியூஷன் ரெட் ஜெயினுக்கு போச்சு, எப்படி போச்சு, இதெல்லாம் தெரியாதா? சிவகார்த்திகேயன் யாரெல்லாம் பார்க்குறாரு, அண்மையில் அன்பில் மகேஷை பார்த்துட்டு வந்தார். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி திரு சீமானை கூட போய் பார்த்துட்டு வந்தார். எதுக்கு பார்த்தாருன்னு பல பேர் விஷயம் தெரியாது, நம்ம அதை சொல்ல விரும்பல. அன்பின் நிமித்தமாக போனாருன்னு அப்புறம் சொல்லுவார் அவருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னன்னா, சிவகார்த்திகேயனை வச்சு நம்ம வந்து விஜய்க்கு எதிராக கொம்பு செய்ய விடலாம், பராசக்தி ஹிட் அடிச்சிடலாம். பராசக்தி ஒரு நல்ல கதை தான் சொல்கிறாங்க கான்செப்ட் வைஸ். சுதா கொங்கராவோட படம், பேருக்கு முன்னாடி ஜாதியை வச்சிருப்பாங்க. ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சாதி மீதான ஒரு பார்வை வந்துச்சு, அதனால தான் நான் சாதியை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொங்கராவை தூக்கிட்டாங்களா இல்லையா? இல்ல, இருக்கு, தூக்கல. இப்போ கொங்கராவை தூக்கட்டும், அப்புறமா வெறுக்கிறீங்க நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க. ஸோ இது வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கு. விஜய்யுடைய பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கூட்டம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நாள் கூட்டம் அது. இதுக்கப்புறம் விஜயின் செயல்பாடு தான் மேட்ரு என்னையை பொறுத்த வரைக்கும். விஜய் என்ன ஆக்டிவிட்டி மேற்கொள்கிறாரு, எப்படி செயல்படுறாருங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அவரோட செயல்பாடை பொறுத்து நம்ம விமர்சனம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த கூட்டம் ஆஹா தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்டாமல் தமிழ்நாட்டு தமிழக புரட்டி போட்டுச்செல்லாம் சொல்லலை. நேற்று அங்கே அவ்வளோ பெரிய கூட நடந்துச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துச்சு, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. திரைப்படம்மா, அவ்வளோதான்மா. திரைப்படத்தை பார்க்க ரசிகர்கள் கூட்டம், அவ்வளோதான்.
அதை தாண்டி அதில் ஒன்றும் கிடையாது. அந்த கூட்டத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது, சம்மந்தப்படுத்தவும் கூடாது. அப்படி படுத்திக்கிட்டாருன்னா விஜய் தன்னை ஏமாத்திக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ 2 கோரிக்கை, விஜய் தொடர்ச்சியாக இங்கே வந்து அரசியல் பண்ணட்டும், களத்துக்கு வரட்டும். 2வது தொடர்ச்சியாக நடிப்பு விட்டுறாதீங்க அப்படிங்கிறதான் என் கோரிக்கை. சரி, அவர் என்ன அடுத்த நடவடிக்கை எடுக்கிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா.